கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளுக்கான தியானம், அன்பு சகலத்தையும் தாங்கும், விசுவாசிக்கும், நம்பும், சகிக்கும். ஆமாங்க, ஒரு குடும்பத்தில் நடந்த உண்மையான சம்பவத்தை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு குடும்பத்தில் 2 சின்ன பிள்ளைங்க. அவங்க சின்ன பிள்ளையில இருக்கும்போதே பெரியவங்களாகி இந்த பையனுக்கு இந்த பொண்ணை தான் திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க. அந்த பொண்ணு வாலிப வயது வரும்போது அவள் ஒரு ஆக்சிடெண்ட்டை சந்திக்கிறா. அந்த ஆக்சிடெண்ட்டில் அவள் முகம்லாம் சிரைச்சி அவளுடைய அழகை எல்லாம் அவள் இழந்து போயிடுறா. ஆனால் திருமண வயது ஆகும்போது அந்த பையன் வேற வழி இல்லாமல் அந்த ஒப்பந்தத்தின் காரணமாக அந்த மகளை கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்படுறான். அவங்க 2 பேர்த்துக்கும் திருமணமும் நடக்குது. காலப்போக்கில் அந்த பையன் ஒரு குடிகாரனாகவும், போதை பழக்கங்களுக்கு, கஞ்சா போன்ற போதை பழக்கங்களுக்கு அடிமையாகவும் அவன் மாறி போகிறான். அந்த பொண்ணை அவனால் நேசிக்க முடியல. நீ அழகா இல்லை, உன்னை மூஞ்ச பார்க்குறக்கே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி, என் மூஞ்சிலேயே முழிக்காதன்னு சொல்லி தான் அந்த வீட்டில் அவங்க 2 பேரும் வாழ்ந்து வர்றாங்க. ஆனால் அந்த பொண்ணு அந்த கணவரை ரொம்ப நேசித்தாங்க. முகம் சுளிக்காமல் அந்த கணவருக்கு எல்லா பணிவிடைகளையும் அந்த மனைவியான அந்த பொண்ணு வந்துட்டு செஞ்சு கொண்டே வந்தா. அதோட கூட சேர்ந்து அந்த கணவனுக்காக கண்ணீரோடு ஜெபித்தவளாகவும் இருந்தா. என் கணவர் எப்படியாவது மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லி பாரத்தோடு ஜெபித்து அவனை நேசித்து அவனுக்கு எல்லா பணிவிடைகளையும் செஞ்சுட்டு வந்துக்கிட்டு இருந்தா. இப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த கணவனுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது. அந்த ஆக்சிடெண்ட்டில் அவன் தன்னுடைய 2 பார்வையையும் அவன் இழந்து போயிடுறான். பார்வை இழந்ததுக்கப்புறம் இந்த மனைவி வந்துட்டு என்ன பண்ணுறா அப்படின்னா, அந்த கணவனுக்கு தன்னுடைய கண்களை தானமாக வந்துட்டு கொடுக்குறா. அது அந்த கணவனுக்கு தெரிய வரும்போது அந்த கணவன் மனதுருகி அவன் மனம் திரும்புகிறான், ரட்சிக்கப்படுறான், இயேசுவை ஏற்றுக்கொள்கிறான். அந்த மகளை தன் உயிரினும் மேலாக அந்த மகளை வந்துட்டு நேசிக்க ஆரம்பிக்கிறான். அவங்க வாழ்க்கை ரொம்ப அழகாக மாறி போயிடுச்சுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல் தாங்க நம்மளுடைய கணவராக இருக்கலாம், இல்லை மனைவியாக இருக்கலாம். அவங்களிடத்துல நிறைய குறைவுகள் இருக்கலாம், நிறைய பாவங்களுக்கு அவங்க அடிமையாக இருக்கலாம், விபச்சாரக்காரர்களாக கூட இருக்கலாங்க. ஆனால் நம்ம அவங்கள நேசித்து அவங்களுக்காக ஜெபித்தோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த ஆத்மாவை நம்ம ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும். உதாரணமாக ஒரு 10 பவுன் செயின் ட்ரைனேஜில் சாக்கடையில் விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சாக்கடையில் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி அதை விட்டுட்டு போக மாட்டோம்ல. அதை எப்படியாவது அதை கையை விட்டு எடுத்து அதை கழுவி நம்ம யூஸ் பண்ணுவோம்ல. அதை காட்டிலும் அந்த ஆத்துமா விலையேற பெற்றது தானே. அதே போல் தான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் கழுவுங்க. நம்ம கணவருக்காக ஜெபித்து அவங்கள நேசிக்கும் போது நிச்சயமாக ஆண்டவர் அவங்களை கழுவி சுத்திகரிப்பார். நாம் ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை சோஸ்தரிக்கிறோம் ஏசப்பா. அப்பா, எங்கள் குடும்பத்தாரிடத்தில் இருக்கிற குறைவுகளை மன்னிக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, அவங்களை நேசிக்க எங்களால் முடியலப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்பா, தேவ அன்புனால் எங்களை நிரப்புங்கன்னு ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அவங்கள எல்லாம் அந்த பாவ சேற்றிலிருந்து உம்முடைய இரத்தத்தினால நீர் கழுவி சுத்திகரிக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன்.